சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. மகனாக தெரிந்து கொண்டீ, சுலோமா கொண்டீ. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், சத்தத்தை உயர்த்தி அன்பு கூறுகிறோம். அன்பு ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் மாட்சிமையும் பலனும். ஸ்தோத்திரமும் கனமும் மாட்சிமையும் பலனும். வல்லமையும் கனமும் எப்போதும் உண்டாக. வல்லமையும் கனமும் எப்போதும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே,
தினமும் மக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ரிபாக்கதலபா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஃபாதர். உடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்து. அந்த மீட்டிங்கை மறுபடியும் தொடங்கக்கூடிய கிருபைகளை தந்தீரே, நமக்கு நன்றி. சகல தடைகளை நீர் உடைத்த கிருபைகளுக்காய் நன்றி. கர்த்தருடைய கிருபைகள் இறங்கி வரட்டும். ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய கிருபை இறங்கி வரட்டும். கர்த்தருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய பலன், அவருடைய அபிஷேக தைலம் ஒவ்வொருவர் மேலும் வேளையில ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அக்கினி செயல்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஏற்ற வார்த்தை நீ பேச வேண்டுமாய் கெஞ்சுகிறேன். லா பௌதடகதலபா, நான் ஊமைகளால் பேசுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஷேகே வேதேரேபா ரோக பௌதனா துரபோ லைக பௌத்தரா ஷிகபடகதலபடகதலபடகதலபா. கட்டுகளை உடைக்கிற தேவனுடைய அபிஷேக அக்கினி, அக்கினி அபிஷேகம் மே ரகிதலோ ரௌதட கதட கதல பட கதலபா ரீபாலாபா தூடாமா தூராபாதா கபாதட கலபா. கர்த்தருடைய வெண்கல பாதம் உங்களை சுற்றி உலாவும்படியா ஜெபிக்கிறேன். ரேகே பௌடதட கதலபா தோரி பீஷிகடகதலபா. பரலோகத்துல இருக்கிற கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். சாலமோன் கட்டின ஆலயத்துல கர்த்தருடைய மகிமையை எல்லா ஜனங்களும் பார்க்கும்படியாக மேகங்களின் ஊடாய் இறங்கி வந்த எங்கள் தேவனே, ஆச்சரிப்பு கூடாரத்துல மகிமையில இறங்கி வந்தவரே, ரே பௌ தா டா கா தா லா பா ரீ பௌ டா தா டா கா தா லா பா. ஒரு ஜப வேளை, ஒரு ஜப ஐக்கியத்தை கர்த்தர் நீர் இந்த நிமிடம் எங்கள் கைகள்ல நீர் ஒப்பு கொடுக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. ஜபிக்க கர்த்தர் நீர் இதோ ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொருவரையும் தூண்டுகிற கிருபைகளுக்காய் நன்றி. யூடியூப்ல கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தருடைய ஜப அக்கினி இறங்கி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. மே கபாதட கதலப டகதலபா ரீபாடாபா தூடாபா காலாபா. எழும்பி செயல்படுகிற சாய்பாபாவின் வல்லமைகளை வெட்டுகிற இயேசுவின் நாமத்தினால வெட்டுகிற பண ஆசையை குடுகிற பொல்லாத சாய்பாபாவின் வல்லமைகள் ரா பாவுத்தரே ரீக பவுலதலபா ரௌதினிமா
ஒரு வல்லமை செயல்படுகிற கிருபைகளுக்காய் நன்றி. எல்லா தடைகள் உடையட்டும், எல்லா தடைகள் உடையட்டும். ரத்தூர ஷக்கா பௌலா தரபா ஷே நேத்து ரிபிஷி கடக தலபக தலபா. எல்லா ஷேஷின் கிரியைகள் மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா ஷேஷின் கிரியைகள் மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அக்கினி புற செயல்படுகிறதற்காக நன்றி. கர்த்தருடைய சமூகம் எத்தனை ஆனந்தம் என்றவனே. மோசேவை போல உடைய சமூகத்துல தரித்திருக்க கிருபை தாங்க. உங்களுக்குள்ள உம்முடைய மாற்றம் உண்டாகட்டும். நீர் எங்களோடு கூட பேசுகிற கிரியைகளை அப்பா நாங்கள் கேட்க அதன்படி செய்ய எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தும் எங்கள் தேவனே. உம் சித்த மாத்திரம் நடைபெறட்டும். சகல தடைகள் உடையட்டும். ஜீசஸ் நேம் ஐ பிரே. சாரி, நல்ல டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இப்ப கேக்குதா? எல்லாரும் தம்ஸ் அப் போட முடிஞ்சா இல்ல அன்மியூட் பண்ணி சொன்னாலும் ஓகே. கேக்குதா? கேக்குது. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். காரியத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன். அது என்னன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷ புத்தகம் இருக்கு இல்லையா? இந்த 4 சுவிசேஷ புத்தகத்துல இயேசு கிறிஸ்து முதல் 3 சுவிசேஷ புத்தகத்துல அநேக ஜன கூட்டத்திற்கு அவர் பேசுகிறதை மத்தேயு, லூக்கா, மார்க் இவெல்லாம் எழுதி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா யோவான் எழுதும் போது இயேசுவோடு கூட தனித்தனியா நிறைய பேர் இண்டிவிஜுவலா பேசின ஆட்கள், அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய ப்ரெஷியஸ் டைம் இல்லையா, அவருடைய அவர் வாழ்நாள்ல அவர் மாம்சத்துல இருந்த நாட்கள் 33.5 ஆண்டுகள் தான். அதுல சில மணி நேரங்களை கர்த்தர் ஒரு மனிதனுக்காக அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. அந்த மாதிரி சில பேரை கர்த்தர் அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறார். ராமன் சொல்லுவீங்க. அல்லேலூயா. அந்த அந்த காரியத்தை தான் நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல விரும்புறேன். சில நேரத்துல கர்த்தர் நம்மோடு கூட தனிப்பட்ட வகையில என்னன்னா, குரூப் பிரேயர்ல கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறவரா இருந்தாலும், தனிப்பட்ட வகையில கர்த்தர் நம்மோடு கூட பேசவும், நம்மோடு கூட நம்முடைய நேரத்தை அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நிறைய நேரங்கள்ல நான் சில மீட்டிங்ல எல்லாம் போயிருக்கேன். அங்க நானே இல்ல என்னோடு கூட ஒரு 2-3 நண்பர்கள் தான் இருப்பாங்க. ஆனாலும் என்னை அழைத்த அந்த பாஸ்டர் மீட்டிங் நடத்துவார். நான் நிறைய பைபிள் ஸ்டடி போயிருக்கேன். ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தின பாஸ்டர் கிட்டத்தட்ட 1 hour 2 hour 3 hour ஆடியோ இல்லப்பா. சாரி, நீங்க இன்டர்நெட் ரொம்ப மோசமா இருக்கு, ஏன்னு தெரியல. என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, யாக்கோபு என்னும் சிறு கூட்டமே, இஸ்ரவேல் என்னும் சிறு மந்தையே, இப்படிதான் கர்த்தர் அழைக்கிறார், அட்ரஸ் பண்றாரு இல்லையா? அதுல ஒரு நபர் தான் இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் சந்திக்கிறாரு. ஒருத்தர் நார்த்தான்வேல் இல்லையா? யோவான் 1ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க, ஒரு நபரை கர்த்தர் சந்திக்கணும் ஆசைப்படுறார்.
அவர் இடத்துல போறாரு, அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. அவரை முன்னதாகவே கர்த்தருடைய கண்கள் பார்த்தது. அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாமா? யோவான் 1 45 வசனத்துல இருந்து வாசிக்கலாமா? 44 வசனத்துல வாசிக்கலாம். யோவான் 1 வசனம். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊரானாகிய பெஸ்தைதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நசரேயனாய் இருக்கிற நசரேயருமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றார். அல்லேலூயா. ஆமென். முதலாவது நாத்தான்வேலுடைய கேள்வி என்னன்னா, மெசையா வந்துட்டாருன்னு சொல்ற, மோசே அல்லது மற்ற தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனமாய் வருவார் என்று சொல்லப்பட்ட நபர் இவர்தான் சொல்ற, ஆனா அவர் நாசரேத்துல இருந்தவர்ன்னு சொல்றியே. He is a citizen of Nazareth. Is a citizen in Nazareth அப்படின்னு சொல்றியே. அவருடைய குடிமடுப்பு நசரேயன் என்று சொல்லப்படுகிறதே. நாசரேத்துல இருக்கிறவங்க எல்லாம் they are not elite people. அவங்க ஐஸ்வர்யவான்கள் கிடையாது, ஆலயத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. அவர்கள் மீன்பிடி தொழிலை சார்ந்து வாழுகிறவர்கள், லோக்கல் பீப்புள். நம்ம ஜெனரல் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா ஸ்லம்ஸ், லோக்கல் பீப்புள்ல இருக்கிற ஆட்கள். அங்க இருந்து எப்படி ஒரு நன்மை வரும்? ஒரு மெசையா ஆலயத்துல இருக்கணும், ராஜாவா வருவாரு, அல்லது பரிசேயன் சதுசேயர் போல ஆலயத்துல அவர் இருக்கணும். அவர் எங்க மீன்பிடி ஆட்களோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விய நாத்தான்வேல் கேட்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க, பிலிப்பு முதல்ல நாத்தான்வேலை பார்த்து சொல்லுகிறது என்னன்னா, மோசே தீர்க்கதரிசிகள் சொன்ன நபர் இவர்தான். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள்ன்ற அந்த இதுல யோவான் ஸ்தானகனும், ஏன்னா யோவான் ஸ்தானகன்னா அந்த 36 வசனத்துல இயேசு நடந்து போகிறதை யோவான் ஸ்தானகன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அதற்கப்புறம் அவன் அப்படி சொன்னதை 2 சீஷர்கள் கேட்டு இயேசுக்கு பின் சென்றார்கள். பார்த்தீங்களா? அப்ப யோவான் ஸ்தானகன் சொல்லி அந்த இடத்துல கடைசியா இயேசுக்கு ஒருத்தர் சாட்சி கொடுக்கிறார், ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி தான் யோவான் ஸ்தானகன். அல்லேலூயா. இவர்கள் எல்லாரும் சாட்சி கொடுத்திருக்காங்க, இவர் தான் தேவாட்டுக்குட்டி, இவர் தான் மெசையா, இவர் தான் தேவகுமாரன், இவர் தான் நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை ரட்சிக்கக்கூடியவர் என்று எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நல்லா கவனிங்க. ஆனா நாத்தான்வேலால அதை விசுவாசிக்க முடியல. அல்லேலூயா. ஆமென். நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அது என்ன பிரச்சனைனா, இயேசுவை அவர்கள் பார்க்காமல், இயேசுவை அவர்கள் உணராமல், இயேசுவின் தொடுதலை அவர்கள் உணராமல், இயேசு யார் என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுவீங்க. அல்லேலூயா. பர்சனலைஸ் காட் இன் யுவர் லைஃப். ஆமென். அவர் தனிப்பட்ட வகையில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. அதற்கு இட் டேக்ஸ் டைம், பட் ஸ்டில் ஹி வில் டூ தட் இன் a miraculous way. ஒரு டிவைன் என்கவுண்டரை கர்த்தர்கிட்ட நீங்க கேட்கணும் எல்லாருமே. ஆமென். நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே யூ நீட் டு ஆஸ்க் a divine encounter between you and God. யாக்கோபும் கர்த்தரும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க. ஆமென். ஆனா கர்த்தர் முழுவதும் அவனோடு கூட போராடுகிறார், ஒரு என்கவுண்டர். அல்லேலூயா. ஆமென். அவன் தொடை எலும்பை அவர் தொடுகிறார். இவன் உடனே ஆசீர்வதித்தாலுடைய நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். தனிப்பட்ட வகையில் கர்த்தர் உங்களை தொட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. He wants to spend this valuable time with you and me. அல்லேலூயா. தனிப்பட்ட வகையில் உங்கள் ஒவ்வொருவோடு கூட அவர் சந்திக்கணும், தொடணும்னு ஆசைப்படுறார். அல்லேலூயா. ஆமென். அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம எல்லாருமே வரணும்.
ஆமே. 12 சீஷர்களை தெரிந்து கொண்டு 12 பேருக்கும் அட் அ டைம்ல சில நேரங்கள்ல அவர் போதனை கொடுத்தாலும், உபதேசங்களை கொடுத்திருந்தாலும், தனிப்பட்ட வகையில் ஒவ்வொருவரையும் அவர் டீல் பண்ணுகிறார். அல்லேலூயா. முதலாவது அதான் யோவான் சுவிசேஷத்துல கர்த்தர் காண்பிக்கிற ஒரு நபர் யாருன்னா, நமக்கு இன்னைக்கு கர்த்தர் காமிக்கிற ஒரு நபர் யாருன்னா நான் தான்வே. அல்லேலூயா. இவனை கர்த்தர் சொல்லுகிறார், இவன் உத்தம இஸ்ரவேலன் சொல்றார் இல்லையா. இஸ்ரவேல்ல இவன் ஒரு உத்தமனா இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. உத்தமனா இருக்கிறவனும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவை அவன் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இயேசு தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தாமல் அவன் உத்தமனாயும் நல்லவனாயும் இருந்தாலும் அவனால் இயேசுவை அறிய முடியாது அல்லது பார்க்க முடியாது. அல்லேலூயா சொல்லாம. ஆமென். இயேசு சொல்றாரு ஒரு இடத்துல, பிதா என்ன உங்க இடத்துல வெளிப்படுத்தலைன்னா நான் என்ன உங்களிடத்துல வெளிப்படுத்த மாட்டேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் கர்த்தரோடு கூட இணைய வேண்டும் என்றால் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த வேண்டும். இவன் அவரை பார்க்க வேண்டும். நாட் வித் பிசிக்கல் ஐஸ். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த பிசிக்கல். மாம்சீகமா இயேசுவை அறிகிற அந்த அறிவு குறித்து நான் பேசல. அப்படி இயேசு உங்கள் கண்களுக்கு தென்பட்டார் என்றால் அது ஒரு நன்மையான காரியம், அதுவும் ஒரு என்கவுண்டர் தான். ஆனா நான் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தையாகிய கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கிறவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோவான் 1 யோவான் 1 அதிகாரம் 1 யோவான் 1 அதிகாரம் 1 ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும். அல்லேலூயா. இங்க பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கு. யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிற ஒரு வசனம், ஆதி முதல் இருந்தது எனது வார்த்தை. அல்லேலூயா. நாங்கள் கேட்டது எனது வார்த்தை. அல்லேலூயா. எங்கள் கண்களினால் கண்டது அது யாரு? வார்த்தையானவர் அல்லது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கண்களினால கண்டவர்ன்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், நாங்கள் நோக்கி பார்த்தது தான் விசுவாசம். அல்லேலூயா. ஒரு சர்ப்பமானது வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனித குமாரனும் சிலுவையில் உயர்த்தப்படணும். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் எல்லாம் சுகமடையும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் விசுவாசிக்கிறது தான் அந்த நோக்கி பார்க்கிற அனுபவம். அல்லேலூயா. இப்ப இயேசுவை நாம் பார்க்கிறதற்கு அல்லது அவரை விசுவாசிக்கிறதற்கு அவர் நமக்கு தென்பட வேண்டும். அதான் இயேசு சொல்றார், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அல்லேலூயா. தேவனை தேடுகிறவன் எந்த விதத்திலும் குறைச்சல் உள்ளவனா இருக்க போறதில்லை. அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். ஆனா தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா சொல்லாமா. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தரை தேடுவாய் என்றார் அவர் உனக்கு தென்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா. புறஜாதிகளுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிருபை என்னன்னா, ஏசாயா 65:1 நினைக்கிறேன் பசங்க. ஏசாயா 65 அதிகாரம் 1 ஏசாயா 65 அதிகாரம் 1 என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன். அல்லேலூயா. ஆமென். என்னை குறித்து விசாரிக்கிறது கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. ஆனா அவங்க இன்னைக்கு தேட ஆரம்பிச்சாங்க. அவனா புறஜாதிகள். அல்லேலூயா. தேடப்பட்டேன், என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நிறைய பேர் என்னை தேடல, ஆனா இப்பொழுது தேடாதவர்கள் என்னை கண்டு அறிந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அவருடைய நாமம் என்னன்னே தெரியாத ஒரு சந்ததி. அல்லேலூயா. புறஜாதியான சந்ததி. ஆமென். எந்த நபர் எடுத்துக்கோங்க, யூதரானாலும் சரி, கிரேக்கர் ஆனாலும் சரி, புறஜாதி ஆனாலும் சரி, கர்த்தர் இதோ நான் இங்கு இருக்கிறேன் என்று சொல்லாமல் அவனால் அவரை கண்டு அறிய முடியாது. அல்லேலூயா சொல்லாமா. ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 17 அதிகாரம் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 17 அதிகாரம்
26, 27 வசனம். பவுல் அத்தேனே பட்டணத்துல பேசி கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 26, 27 வசனம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. வசனத்துல ஆழ்ந்த ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்னன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய குடியிருப்பின் எல்லையை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நியமித்து குறித்திருக்கிறார். இந்த வேர்டு யூஸ் பண்றேன். குறித்திருக்கிறார். நீங்க எங்க குடியிருக்கணும், பிசிக்கலா நீங்க எங்க குடியிருக்கணும், ஸ்பிரிச்சுவலா நீங்க எந்த நிலையில இருக்கணும்ன்றத குறிக்கிறார். அல்லேலூயா. குறிச்சு நிக்க வைக்கிறார். அவர் குடியிருப்பின் எல்லைகளை குறித்திருக்கிறார். இதை எதுக்கு செஞ்சாரு அப்படின்னா, நல்லா கவனிங்க. தம்மை தடவியாகலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடுபடி அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தூரமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. தூரமானவர் அல்லவே. அல்லேலூயா. ஆமென். God is not far from us. அல்லேலூயா. He is very near. ஆமென். இதோ வாசற் படியில் நின்று, வெளிப்படுத்தின விசேஷம் 3:20, வாசற் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பான் என்றால் நான் அவனிடத்தில் பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். கைகளை ஊத்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். God is very near. He is not far. எங்க போனீங்க? தூரமாயிட்டீங்களா கர்த்தாவே? உண்மை என்னால பார்க்க முடியல. நீங்க எங்க இருக்கீங்க? அல்லேலூயா. வாக்கு தத்தத்தை மாத்திரம் கொடுத்தீரே, உம்மை என்னால் தரிசிக்க முடியவில்லையே, உம்மை என்னால் பார்க்க முடியவில்லையே, உம்மை தொட முடியவில்லையே, உடைய தொடுதலை என்னால் உணர முடியவில்லையே என்று அங்கலாய்க்கிற மகனே, மகளே, கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். நான் இதோ இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் தூரமாய் இருக்கவில்லை என்று சொல்லுகிறார். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். Hallelujah. Amen. When you see Christ, all your problems will be solved, my dear friends. Hallelujah. Amen. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்க உலகத்துல வேற யாரையோ தேடி தேடி ஓடுகிறதை நிறுத்திவிட்டு தேவனை தேடுவீர்கள் என்றால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்கள் தேடும்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். யூதர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் தேடின ஒரு மிகப்பெரிய தேடல் யார் தெரியுமா? எப்போ மெசையா வருவார்? அல்லேலூயா. எப்போ உலகத்தின் ரட்சகர் வருவார்? உலகத்தின் ரட்சகர் உங்களுக்கு தெரியாது. எப்போ அந்த ரட்சகர், எப்போ அந்த மெசையா, எப்போ அந்த தேவகுமாரன் அவர் எப்போ வருவார்? மனுஷகுமாரன் எப்போ வருவாரு? அவர் எப்போ இந்த ரோம் கவர்மெண்ட்ல இருந்து என்னை விடுதலை ஆக்குவார்? ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து, இந்த ராயனிடத்திலிருந்து வரி கட்டி கப்பம் கட்டி கொண்டிருக்கிற எங்களுடைய சுமை பலுவை லகுவாக்குறதற்கு மெசையா எப்பொழுது எங்களை ரட்சிக்க வருவார் என்று ஆவலோடு தீர்க்கதரிசன வசனத்தை வச்சு வச்சு பார்த்து கொண்டே இருந்தாங்க. அல்லேலூயா. அவர்கள் ஒரு காரியத்தை தேடி தேடி பார்த்து கொண்டிருந்தார்கள். தாழ்வேல் கேட்கிறாரு, மெஸ்ஸையான்றவரு எப்படிப்பட்டவர் நான் தேடி வாசிச்சிருக்கேன், அவரு நாசரேத்துல இருந்து வர வாய்ப்பே கிடையாது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. He is not wasting his time. He is searching God in the word of God. அல்லேலூயா. ஆமென். அவர் வார்த்தையின் தேவன். ஆமென். வார்த்தையில் அவரை நீங்க தேடும் போது அவரை நீங்கள் கண்டடைய முடியும். அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல இயேசுன்ற நாமம் வெளிப்படல, ஆனாலும் அந்த தீர்க்கதரிசிகள் இயேசுவை குறித்து ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. வாசிக்கலாமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது, யாரு? அந்த தீர்க்கதரிசிகள், ஓல்ட் டெஸ்டமென்ட் தீர்க்கதரிசிகள் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்த
குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்பதையும் ஆராய்ந்தார்கள். அல்லேலூயா. 10வது வசனம் வாசிக்கிறேன். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போல அதை ஆராய்ந்து பார்த்தார்கள். அல்லேலூயா. இந்த வசனங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி காலத்தில் வெளிப்படுகிற ரட்சிப்பை குறித்து அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். இன்னைக்கு நாம அதை தான் பண்றோம். ஒரு நாள்ல நமக்கு ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடக்கூடாது. அது சென்னை பட்டணத்தில் உண்டாக போகுது. அந்த எழுப்புதலை குறித்து எத்தனை பேர் ஆராய்ந்து பார்க்கிறீர்கள்? அந்த தீர்க்க தரிசன வசனத்தை குறித்து எத்தனை பேர் ஆராய்ந்து பார்க்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரு எழுப்புதலை உலகத்திற்கு கொண்டு வந்தார். ஆமென் சொல்லாமா? ஒரு சீர்திருத்தத்தை மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவே எழுப்புதல் தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாலே எழுப்புதல் தான். அல்லேலூயா சொல்லாமா? அந்த எழுப்புதலை குறித்து அவர்கள் ஆராய்ந்தார்கள். அவர்கள் அந்த அந்த ரட்சிப்பை குறித்து ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் எழுப்புதலுக்காக வாஞ்சையா இருக்கோம், ஆனா எழுப்புதலை குறித்ததான அறிவு நமக்கு இல்ல. அல்லேலூயா. நீ கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாய் பேசுகிறார் என்று விசுவாசிக்கிறேன். நாத்தான் வேலை போல இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிகிறதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது அவைகளால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டாக மாத்திரமல்ல, அவைகளில் கிறிஸ்து மகிமைப்படுகிறார், கிறிஸ்து தென்படுகிறார். அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வருஷம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளை. கையில ஊற்றி அல்லேலூயா சொல்லாமே. கர்த்தர் சொல்லுகிறார், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற வசனத்தை நீ எத்தனை தரம் ஆராய்ந்து பார்த்திருக்கிறாய்? நீ ஆராய்ந்து பார்க்க என்னுடைய சமூகத்தில் எத்தனை தரம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? அல்லேலூயா. ஆமென். நாத்தான்வேலுடைய முதல் நல்ல காரியம் என்னன்னா, அவன் மெஸ்ஸியாவை குறித்து அறியணும்ன்ற ஒரு வாஞ்சை. அவன் அந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை அல்லது நியாயப்பிரமாண புத்தகங்களை அவன் அறியணும், அவன் புரிந்து கொள்ளணும்னு ஆவலா he has spent time. He has given his valuable time to know about Christ. Hallelujah. Amen. கர்த்தர் இந்த வாஞ்சையை பார்க்கிறார். Your method may be wrong, but your motive is right. Hallelujah. ஆமென் சொல்லாமா? நமக்கு எந்த மெத்தட்ல போனோம்னு சில நேரத்துல தெரியாது. ஏன்னா we don't know Christ. ஆமென். அப்போ நம்ம எந்த மெத்தட்ல போறோம்னு கர்த்தர் பார்க்கல, நம்ம எந்த மோட்டிவ்ல போறோம்னு கர்த்தர் பார்க்கல. அல்லேலூயா. எந்த நோக்கத்தை உடையவனாய் நீ இருக்கிறாய்? அல்லேலூயா. லூக்கா 19 நினைக்கிறேன். சகேயு என்று ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் மிகவும் குள்ளமானவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? அவன் குள்ளமா இருந்தாலும் அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆவலை அவன் கொண்டிருக்கான். அல்லேலூயா. இது எரிகோ பட்டணத்துல நடக்குது. 19ஆம் அதிகாரத்துல அங்க பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அல்லேலூயா. ஆமென். அவரை பார்க்க வகை தேடுங்க. அல்லேலூயா. அவரை கண்டறிய, அவரை புரிந்து கொள்ள, அவருடைய மறுரூபத்தை அறிந்து கொள்ள, அவரை பார்க்க, அவர் எப்படிப்பட்டவரோ இருந்து அறிந்து கொள்ள நீங்க you have to take steps. Amen. Your motive, it should be right to see God. Hallelujah. Amen சொல்லாமா? சகேவை நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு எந்த உலகபூர்வமான எந்த ஒரு ஆசீர்வாதமும் இயேசுவின் இடத்துல இருந்து அவனுக்கு வேண்டாம். நிறைய பேர் சுகத்துக்காக இயேசு பின்னாடி போனாங்க, நிறைய பேர் ஆசீர்வாதத்துக்காக இயேசு பின்னாடி போனாங்க. ஆனா சகேயு என்பவன் அதுக்காகலாம் போல, இயேசு யார் என்று பார்க்கும்படியாக போன. மகனே மகளை, சகேவு மாதிரி நீ எந்த மெத்தட்ல போனாலும் பிரச்சனை இல்லை, உன்னோட மோட்டிவ் கர்த்தரை பார்க்கணும்னு இருக்கா? ரபௌ ஷகத்தரபாலா ஷேகாடாக எத்தனை பேருக்கு நான் சொல்ல வருகிறது புரியுது? கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரையே பார்க்க வேண்டும் என்கிற ஆவலை கொண்டிருக்க வேண்டும். கர்த்தரை அறிகிற அறிவுல நீ வளரணும்.
அவர் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை நீ பார்க்கணும்ன்ற உன்னுடைய மனக்கண்கள் பிரகாசிக்கிற அனுபவத்திற்குள்ள நீ போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? கர்த்தர் சொல்லுகிறார், சகேவை போல நீ ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போகாத, இயேசுவின் பின்னாடி போ. ஹல்லேலூயா. நிறைய பேரு இயேசு பின்னாடி போறதே அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்காக தான். கரெக்டா இல்லையா? வேதவசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 15:19 ஒருவன் இன்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேலில் நம்பிக்கை உள்ளவனா இருந்தால் அவனை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவன் யாருமே கிடையாது. அல்லேலூயா, ஆமென். He is in a pathetic condition. உலகத்திற்காக மாத்திரம் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் என்றால் அவர்களுடைய ஜெபம் உலகத்தை சார்ந்துதான் இருக்கும். உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக மாத்திரமே ஜெபிப்பார்கள். அவளுடைய பிரசங்க கேட்கிற முறைமைகளையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், எந்த பிரசங்கம் போட்டாலும் ப்ராஸ்பெரிட்டி பிரீச்சிங் தான் கேட்பாங்க. அவர்கள் உலகத்தை சார்ந்து மெட்டீரியலிஸ்டிக் பிரேயர் தான் பண்ணுவாங்க. எத்தனை பேரால புரிந்து கொள்ள முடியுது? அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நான் சொல்லுவேன், உங்களுடைய வாழ்க்கையில தேவை கர்த்தரா இருக்கணும். ஆமென். உங்க வாழ்க்கையில தேவை பணமா இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையின் தேவை சொத்தா இருக்கக்கூடாது, ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையின் தேவை இயேசுவா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாத்தான் வேலா இருக்கட்டும், அவனுடைய வாழ்க்கையில அவன் இயேசுவை ஆராய்ந்து பார்க்க முற்பட்டிருந்தான். God is seeing his motive. Amen. His method may be wrong. Your method may be wrong. But your motive is so pleased in the eyes of God. Hallelujah. Amen. Amen சொல்லாமா? எப்படியாவது அவரை பார்த்துடணும்னு சொல்லிட்டு அவன் அந்த கர்வாலி மரத்தின் மேல ஏறான். இல்ல சாரி, காட்டுத்தி மரத்தின் மேல ஏறான். Amen. அது ஒரு நல்ல மெத்தட் கிடையாது. ஆனா God loves it. அல்லேலூயா. அவன் பண்றான் பாரு. ஆமென். He does that. ஆமென். அவன் என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆவல் கொண்டு அவன் அந்த காட்டுத்தி மரத்தின் மீது ஏறுகிறான். அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கும் போது, இறங்கி வா, நான் வீட்டுல தங்குறேன். அல்லேலூயா. யார் வீட்டுல கர்த்தர் போய் வாசம் பண்ணுவாரு? கர்த்தரை பார்க்கணும்னு யார் ஆசைப்படுறாங்களோ அவங்க கிட்ட இன்னைக்கு நான் சொல்லுவேன், கர்த்தர் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும், உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நீங்க கர்த்தரை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதும் மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். அல்லேலூயா. நீங்க மரண பள்ளத்தாக்குல நடந்தாலும் ஒரு மீட்கும் கரத்தை உங்களால பார்க்க முடியும். அல்லேலூயா. நீங்க நெருக்கத்துல இருக்கும்போது உங்களை விசாலத்துல கொண்டு போகிறதுக்கு ஒரு கரம் வரும். அல்லேலூயா. ஆபத்து நேரத்துல அவைய விடும்போது கர்த்தருடைய கரம் உங்களை பிடித்து தூக்கும். தாவீதை தூக்குனது போல. அல்லேலூயா. போகிற ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தென்படுவார். ஆமென். அவர் பிசிக்கலா வரணும்ன்ற அவசியம் இல்லை. அவருடைய கரத்தை உங்களால பார்க்க முடியும். அவருடைய கிரியை உங்களால பார்க்க முடியும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க மேகஸ்தம்பத்தை பார்த்தாங்க, கர்த்தரை மேகஸ்தம்பம் மூலமா பார்த்தாங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க செங்கடல் பிளக்கும் போது கர்த்தருடைய கிரியையை பார்த்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தை பார்த்தாங்க. பார்வோன் செங்கடல் மடங்கடிக்கப்பட்ட போது கர்த்தருடைய கிரியையை பார்த்தாங்க. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் கர்த்தரை நீ பார்க்க வேண்டும் மகனே, மகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. Have an attitude to see God always. அல்லேலூயா. ஆமென். கர்த்தரும் தன்னை காண்பிக்க வேண்டும் என்ற ஆவலாய் பின்னாடி பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். இதோ நான் இங்க இருக்கேன், உன் பக்கத்துல இருக்க தடவியாவது என்னை தெரிந்து கொள்ளு அப்படி சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரை மத்திய 17ஆம் அதிகாரத்துல அவள் அப்படியே ஒரு மறுரூப மலை என்கிற ஒரு மலைக்கு கூட்டி கொண்டு போய் அங்க நிக்க வச்சு எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேரையும் ஜெபம் பண்ண சொல்றாரு. இவரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய ரூபம் மாறினது. அவர் மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் எல்லாம் வெண்மையானது. அந்த மறுரூபத்தின் அனுபவத்தை அந்த 3 பேருக்கு மட்டும் காமிக்கணும்னு இயேசு ஆசைப்பட்டார். எங்களை விட்டு அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். இந்த மறுரூபத்தை பார்க்க அந்த 3 பேருக்கு மாத்திரம்தான் சான்ஸ் கிடைச்சது. பாத்தீங்களா? அல்லேலூயா. கம் இன்டு தட் இன்னர் சர்க்கிள் ஆஃப் கிரைஸ்ட். அல்லேலூயா. நீங்க அந்த அளவுக்கு இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் அவருக்குள்ள போய் பார்க்கணும்.
மோசே கேட்டான் பாத்தீங்களா, நான் உம்முடைய மகிமையை பார்க்கணும், அல்லேலூயா, உம்முடைய கரத்தை பார்க்கணும், உம்முடைய கிரியை பார்க்கணும், உம்மை பார்க்கணும், நீங்க யாருன்றதை நான் பார்க்கணும். என்னை கண்மலையில் மறைத்து பாதுகாத்து உன்னதமானுடைய சட்டைக்குள்ள நான் மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் என் தேவனே. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமாமே. ஆனா ஒண்ணு சொல்லுவேன், நீங்க அவரை பார்க்கணுன்ற ஆவலை காட்டிலும் அவர் தன்னை காண்பிக்கணும்ன்ற ஆவல் அதிகம். அல்லேலூயா. நீங்க அவரை பார்க்கணும்னு உங்களுடைய ஆவல் ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஆவலை காட்டிலும் அவருக்கு தன்னை காண்பிக்கணும்ன்ற ஆவல் மிகவும் அதிகம். அல்லேலூயா. அப்ப நீங்க ஆசைப்பட்ட உடனே அவர் தென்படுவார். அல்லேலூயா. எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ நான் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாம. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் தென்பட மக்களுக்கு நான் என்னை காண்பிக்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. ஆமென். அதற்கு சில நேரங்கள்ல பிலிப்பு போன்ற ஆட்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு அனுப்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாமா? 1 யோவான் 1:46 பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானும் ஆகிய இயேசுவே என்றான். நல்ல கவனிங்க, பிலிப்பு அவனுடைய அனுபவத்தை சொல்றான். அல்லேலூயா. என்ன அனுபவம்? நான் அவரை பார்த்தேன். அல்லேலூயா. நீ அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்ல வரத்துக்குள்ள என்ன சொல்றான், நான் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்த வரைக்கும் எனக்கு இயேசு கிறிஸ்துன்ற ஒரு பிக்சர் நாசரேத்துல இருக்க மாட்டாரு, யூதேயா தேசத்துலதான் இருப்பாரு, எருசலேம்ல தான் இருப்பாரு. என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் இயேசு இப்படிதான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொற்றையை போட்டு வச்சிருக்கேன், ஒரு மனக்கணக்க நான் வச்சிருக்கேன். இயேசு கிறிஸ்து இப்படிதான் இருப்பாரு. நிறைய கிறிஸ்தவர்கள் கிட்ட போய் இயேசு எப்படி இருப்பாருன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? தாடி வச்சிருப்பாரு, நிறைய முடி வச்சிருப்பாரு, வெள்ளையா இருப்பாரு. என் கருப்பு இயேசுவா இருக்க முடியாது, வெள்ளையா இருப்பாரு, அவர் அங்கிதான் போட்டுப்பாரு, அவர் மெதுவா தான் நடப்பாரு, ஸ்பீடா நடக்க மாட்டாரு. ஏன்னா எந்த படத்துலயுமே பாருங்க இயேசு ஸ்பீடா பார்த்துருக்க மாட்டேன், ஸ்லோவா நடப்பாரு. சோகமாக்கும் போது கையை இப்படி தூக்குவாரு சொல்லுவாங்க இல்லையா சில பேர். நான்லாம் சின்ன வயசுல இயேசு இப்படிதான் வச்சிருப்பாரு கையை நினைச்சிட்டு சரி, இந்த 2 விரல் மடக்கி இப்படிதான், அந்த இருதய ஆண்டவர் போட்டோ எல்லாம் இப்படிதானே இருக்கும் இயேசுவோட கை. சோ இப்படிதான் இருக்கும் அப்படின்னா ஒரு தப்பான ஒரு மோட்டிவ் இல்லையா? இயேசு கிறிஸ்து இப்படிதான் ஆசீர்வதிப்பாரு, இப்படிதான் சிலுவை போடுவாரு, அவர் அங்கேதான் போட்டிருப்பாரு, அப்படியே ஏதோ ஒரு தப்பான ஒரு நமக்கு நாமே ஒரு தப்பான ஒரு பிக்சரை நம்ம போட்டு வச்சிருக்கோம். ஆனா இயேசு எதுக்கு தெரியுமா நம்ம பார்க்கணும்? அல்லது யூ நீட் an encounter because you need to know the real Jesus. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இடத்துல 2 கொரிந்தியர் 9:ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 9:ஆம் அதிகாரம் பவுல் சொல்றாரு, சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல சபையே உன்னை சர்ப்பம் வஞ்சித்து விடும் என்று சொல்லி நான் பயந்திருக்கிறேன், பிசாசு வஞ்சித்துரும் என்று சொல்லி நான் பயந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. இப்ப எனக்கு ஒரு பயம் இருக்கு. என்ன பயம்? உங்களுக்கு கரெக்டான இயேசுவை காட்டணும், தப்பான இயேசுவை காட்டிடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். இவர்தான் இயேசுன்னு சொல்லிட்டு வேற யாரையா காட்டிடக்கூடாது. அல்லேலூயா. யோவான் ஸ்தானங்களை பார்த்து கேட்டாங்க, நீங்க வர இருக்கிறதான மெஸ்ஸியா நீங்க தானா? இல்ல, நான் வெறும் சத்தம் தான், வனாந்தரத்தின் சத்தம் நான் சொல்றேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? எனக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு சபைக்கு தப்பான இயேசுவை அநேக பாஸ்டர்மார்கள், பிரசங்கியார்கள், கள்ள போதகர்கள் காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். வெரி சாரி டு சே, God is talking to you right now. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். என்னன்னா இந்த சபை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இயேசுவை காண்பித்து கொண்டிருக்கு. சபையில
உண்மையான வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசுவை சபை காண்பிக்க மாட்டேங்கிறது. கர்த்தருங்களோடு கூட பேசுகிறார். பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து, கரெக்டு தான் நீ சொல்றது, நாசரத்துல இருந்து வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தப்பான இயேசுவை காட்டல. ஆமென், அல்லேலூயா. உங்க மன விருப்பத்துல அல்லது உங்க மனதுல ஒரு ஒரு பிக்சரை நீங்க போட்டு வச்சிருக்கீங்க இயேசுக்கு. அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நான் இயேசுவை காண்பிக்க மாட்டேன். அல்லேலூயா. இயேசுவை இயேசுவாகவே காண்பிப்பான். அதான் பிலிப்புடைய வேலை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதாமே? இது எவ்வளவு பெரிய சத்தியம் இல்ல? இயேசு இயேசுவா காட்டுங்க. ஆமென். மக்களுக்கு ஆசீர்வாதம் பிடிக்கும்ன்றதுக்காக சுவிசேஷம் சொல்லும்போது, கர்த்தர் உங்களுக்கு கார் கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு பைக் கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு நல்ல வேலையை கொடுப்பார், நல்ல மேரேஜ் பண்ணி வைப்பார் அப்படின்னு சொல்லி தவறான இயேசுவை காண்பிச்சிடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மக்களுக்கு அநேக காரியம் பிடிக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து யாருன்றதை தெளிவா அவரை அவராக காண்பிக்க வேண்டும். கைகோர்த்து அல்லேலூயா சொன்னாங்க. இயேசு ஓகே. அவன் அவன் பிலிப்பு கிட்ட இயேசு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவன் சொன்ன உடனே பிலிப்பு என்ன சொல்லியிருக்கணும்? நீ சொல்றது கரெக்ட் தான், அந்த மாதிரி நான் ஒரு இயேசுவை காட்டுறேன், வேற ஒரு இயேசுவை அவன் காட்டல. அல்லேலூயா. அவன் இயேசுவை இயேசுவாக காட்டினான். அல்லேலூயா. என்ன சொன்னா, அவன் எந்த தர்க்கத்துக்குள்ளேயும் போல. இல்லப்பா அது அப்படி இல்ல, இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் பெத்லஹேம்ல தான் பிறந்தாரு, தாவீது ஊர்ல தான் பிறந்தாரு. அதுக்கப்புறம் எகிப்துக்கு போயிட்டு ஏரோது இறந்த பிறகு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி அதுக்கப்புறம் இங்க என்ன சொல்றது, இங்க நாசரத்துல குடி உரிமை தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில தான் அவர் பெற்றுக்கொண்டு இப்ப நசரேயன் என்று சொல்லப்படுகிறார் அப்படின்னு அந்த டீட்டெயிலிங்க்கு எல்லாம் அவன் போல. ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம், வாசிக்கலாமா? அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார். அல்லேலூயா, ஆமென். கம் அண்ட் see. அல்லேலூயா, ஆமென். எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அவனுக்கு நீங்க சுவிசேஷம் அறிவிக்கும் போது இயேசுவை நீங்க அவனுக்கு காண்பிச்சிட்டீங்கன்னா அவன்கிட்ட எந்த தர்க்கமும் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா, ஆமென். There is no need of any apologetics with any person. Hallelujah. That sinner needs a savior. Hallelujah. God அல்லது இயேசு கிறிஸ்து உங்களில் வெளிப்பட்டார் என்றால் அவனுடைய பாவத்தில் இருந்து அவனை விடுதலை ஆக்கக்கூடிய வல்லமை இயேசுவினிடத்தில் இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொள்ளும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். இங்க சத்தியத்தை சொல்லி இயேசுவை அவனுக்கு காண்பிச்சிடணும். அதுக்கு நீங்க இயேசுவை போல வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பிலிப்பு ஒரு அன்னோனா, பிலிப்பு அவன் கிரியைகள்ல கள்ளனா இருப்பான் என்றால் நாத்தான்வேல் பிலிப்பு பின்னாடி வந்திருக்க மாட்டான். பிலிப்பியோடைய கிரியைகள் நாத்தான்வேலை மாத்திருக்கு. ஆமென். அல்லது நாத்தான்வேல் பிலிப்பினுடைய கிரியைகளை பாக்குறான். பிலிப்பு கிட்ட ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கு. அவன் சொல்லும் போது அந்த வைராக்கியம், அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், இயேசுவை பார்த்த ஒரு திருப்தி அவனுக்குள்ள இருக்கிறத நாத்தான்வேல் பார்க்கிறான். பார்த்துதான் வரான். அல்லேலூயா. ஆசிரியத்துல இருந்து வர வாய்ப்பே இல்லை. ஆணித்தனமா அடிச்சு சொன்னவன் எதுக்கு பிலிப்பு பின்னாடி வரணும் இயேசுவை பார்க்க? நான் சொல்லுவேன், நீ இயேசுவை போல் வாழ்வாய் என்றால் there will be no arguments when you tell the gospel. அல்லேலூயா. இன்னைக்கு சத்தியம் சொல்லுகிறவர்கள் அநேகர் தர்க்கிக்கிறார்கள், ஆர்குமெண்ட்ஸ்குள்ள போகிறாங்க. நான் சொல்லுவேன், உங்களில் கிறிஸ்து எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறாரோ, உங்களில் கிறிஸ்து எந்த அளவுக்கு நீங்க மறைக்கப்பட்டு அவர் வெளிப்பட்டிருக்கிறாரோ அவர் பெருகி இருக்கிறாரோ, நான் செருகணும் அவர் பெருகணும் சொல்றாருல யோவான், அவர் பெருகி இருக்கிறாரோ, சத்தியத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவன் கைது செய்யப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல இந்த சின்ன பசங்க எல்லாம் கிராமத்துல சில சின்ன பசங்க எல்லாம் விளையாடுவாங்க. அவங்களுக்கு சத்தியம் சொல்லும் போது அவங்களுக்கு கிளியரா எனக்கு இயேசுவை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியாது. அவங்க கிட்ட டைரக்டா போய் நான் கேட்கறது, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவா, ஏசப்பா உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன் ஆசைப்படுறாரு, என்ன அனுப்பியிருக்காரு, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான்னு சொல்லி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி தள்ள கை வச்சிருது. தலையில கை வச்ச உடனே கர்த்தருடைய சித்தத்தின்படி யாரை கர்த்தர் தொட வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவங்க தொட்டுறாரு. அல்லேலூயா. கண்ணை தந்தவன அவனே, நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவனே சொல்லுவான், நான் இயேசுவை பார்த்தேன்,
கல்வாரி சிலுவையில தொங்கின இயேசு நான் பார்த்தேன். நிறைய வாட்டி கிராம ஊழியத்துல யார் யார் தள்ளலாம் நான் கை வைக்கிறனோ முக்காவாசி பிள்ளைகளுடைய கண்களுக்கு முன்னாடி இயேசு வந்துடுறாங்க. பார்க்கிறேன் இயேசு எவ்வளவு அன்புள்ளவர். அல்லேலூயா. சிறு பிள்ளைகளை பார்த்து ஏங்குகிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க கிட்ட போய் தர்க்கிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கிறிஸ்துவ காண்பி. ஆமென். ஜெபம் பண்ணு. நான் யாருக்கு ஜெபம் பண்றேனோ இயேசுவை பார்க்கணும். நான் யாருக்கு ஜெபம் பண்ணணும் அவனுக்குள்ள கிறிஸ்துவனுடைய கிரியையை கர்த்தர் நீர் செய்ய வேண்டும் கர்த்தாவே. அதுலதான் எழுப்புதல். ஆமென். அதான் அந்த எழுப்புதலின் அக்கினி. ஆதி திருச்சபையில எழும்பி பிரசங்கம் பண்ண உடனே அவர்கள் குத்தப்படுகிறார்கள். அல்லேலூயா. இன்னொரு ஒரு அருமையான ஒரு காரியத்தை நான் காண்பிக்கிறேன். அப்போஸ் நடுவில் 14ஆம் நேற்று அந்த கம்யூனிட்டியில நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். பாத்தீங்கன்னு தெரியல. அப்போஸ்தலருடைய அப்போஸ்தலருடைய கைகளினால் கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அப்போஸ்தலருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லது நம்முடைய கிருபையின் வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று வேதவசனம் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். பவுலும் பர்னபாவும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அங்க இருக்கிற வியாதியஸ்தர்களை குணமாக்குறாங்க. அற்புத அடையாளங்கள் நடக்குது. பிணம் நடக்குது. அல்லேலூயா. முண்டவன் நடக்கிறான். பேரலிட்டிக் நடக்கிறான். கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு தெரியுது. காது கேட்காதவனுக்கு காது கேக்குது. அல்லேலூயா. கூணா இருக்கிறவர்கள் நிமிர்ந்து நடக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி நடக்குது? வசனத்தை உறுதிப்படுத்தும்படி அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் கர்த்தர் கிரியை செய்கிறார். தான் கர்த்தரை வெளிப்படுத்துகிற காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னு சொல்லவா? கர்த்தர் உங்களோடு கூட பேசுவேன். நான் சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தரை வெளிப்படுத்தாம நீங்க ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லுவீர்கள் என்றால் இந்த சுவிசேஷத்துடைய வெயிட்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். சுவிசேஷம் கிரியை செஞ்சிரும். ஆனா நாத்தான் வேலை போல கர்த்தரால் ஒருவன் தொடப்பட வேண்டும் என்றால் பிலிப்புவை போல நீ கிறிஸ்துவை வந்து பார் என்று சொல்லுகிறவனாய். அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவை காண்பிக்கிறவன் தான் வந்து பாருன்னு சொல்லுவான். அல்லேலூயா. நீ கிறிஸ்துவ காட்டணும். அல்லேலூயா. அன்னைக்கு கிறிஸ்து மாம்சத்துல இருந்தாரு. வந்து பாருன்னு கையை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு வந்து இயேசுவை காமிச்சிடலாம். இன்னைக்கு இயேசுவை காட்டணும். எப்படி காட்டுவ? ஆமென். அல்லேலூயா. உன்னில் அவரை ஜனங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நீ கிறிஸ்துவை கர்ப்பம் தரித்திருக்க வேண்டும். நீ சிறுகிஇருக்கணும், அவர் பெருகிஇருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். கர்த்தர்களோடு கூட அப்படியே பேசி இடைப்படுகிறார். முதலாவது காரியம், God is not seeing your method. God is seeing your motive to see him. அல்லேலூயா. அது முதல்ல. இரண்டாவது காரியம், நீ கர்த்தரை அறிகிற அறிவை, கர்த்தரை தேடுகிற அந்த அந்த கர்த்தரை தேடுகிற அந்த இனிஷியேட்டிவை நீங்க எல்லாரும் எடுத்திருக்கிறவர்களா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்கள் குறைவுபடுகிறது இல்ல. மூணாவது ஒரு காரியம், பிலிப்பை போல தேவனை காண்பிக்கிறவரா. அல்லேலூயா. தர்க்கம் பண்ணுகிறவர்களா அல்ல, தேவனை காண்பிக்கிறவர்களா. என்னோட பாஸ்டர் சொல்லுகிற காரியம், என்னோட காலேஜ்ல 4th இயர்ல அவர் ரட்சிக்கப்பட்டார். அல்லேலூயா. 4th இயர்ல அவர் ரட்சிக்கப்பட்டாரு. அப்போ அவரு ரொம்ப ஒரு மோசமான பேக்ரவுண்ட்ல அவர் அநேகரை அடிக்கிறது, துன்புறுத்துறது, ரொம்ப 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 மோசமான ஒரு வாழ்க்கையில இருந்து அவர் மனம் திரும்பி வெளியே வந்தார். அப்போ அவர் கூட சேர்ந்த அநேக பேர் அவரோடு கூட தர்க்கம் பண்ண நின்னார்கள். இவர் பிரசங்கிக்கும் போது அல்லது கிறிஸ்துவை சொல்லும் போது யாருமே ஒத்துக்கல. அது எப்படா இயேசுதான் கடவுள்னு சொல்றாரு. இவர் தர்க்கம் பண்ணல. இவர் என்ன பண்றாரு? சரி, நீ முழங்கால் போடு, உன் தலையில கை வச்சு நான் ஜெபம் பண்றேன், கர்த்தரை நீ பாப்பேன்னு சொல்ற. அல்லேலூயா. அதுதான் அந்த விசுவாசம். அல்லேலூயா. அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய ஜபத்துல ஊத்தி இருக்கிறார். கர்த்தர் எங்க கூப்பிட்டாலும் கர்த்தர் வருவாருன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அல்லேலூயா. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை மாறணும். அல்லேலூயா. யாரா இருந்தாலும் சொல்லியிருக்காரு, பெருமைக்கு சொன்னது இல்லை, பட் அவர் சொன்ன டெஸ்டிமனி நான் சொல்றேன். அந்த காலேஜ்ல எவனா இருந்தாலும் எப்பேற்பட்ட மோசமா இருந்தாலும் சரி, அவன் முழங்கால் போட்டுட்டு நீ கை வைடா பாக்கலாம்டா, இயேசு வராரா இல்லைன்னு பாக்கலாம்டான்னு சவால்லாம் விட்டுருவாங்க. தலையில கத்தாவே எப்படியாவது எனக்கு தென்பட்டு தலையில கை வச்சு 2வது நிமிஷத்துல அவனுக்குள்ள இருக்கிற பிசாசுகளும் சர்ப்பங்களும் அலகழித்து வெளியே வரும். அல்லேலூயா. ஆமென். அது போதாது. ஆமென். யாசர்பாடுல ஒரு கர்த்தர் கிருபையினால ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் க்ரூசைட் மாதிரி ஒரு ஒரு சுவிசேஷ கூட்டத்தை கர்த்தர் ஒழுங்குபடுத்த கிருபை செய்தார். 2022ல. ஆமா,
2022 அது நடந்துச்சு. டிசம்பர் மாசம், கரெக்ட், டிசம்பர் மாசம் நடந்துச்சு. அப்படி நடக்கும்போது அப்போ பிரசங்கம் எல்லாம் பண்ணி பார்த்தோம், ஒன்னும் நடக்கல. பாஸ்டர் தான் எழுப்பி பிரசங்கம் பண்ணாரு, வல்லமையா இருந்தது, வல்லமையான சுவிசேஷம். ஆனா அங்க இருக்கிற ஜனங்களும் அங்க இருக்க பிள்ளைகளும் தொடப்பட்ட மாதிரி எங்களுக்கு தெரியல. ஆனா ஒரே ஒருத்தன், நீ வா நான் உனக்காக ஜெபம் பண்றேன்னு பாஸ்டர் கூப்பிடும் போது அவன் மட்டும் ஸ்டேஜ்ல வந்து நின்னான். கருப்பா ஒரு பையன் ஒல்லியா நின்னுட்டு இருந்தான். அவன் முழங்கால் போடும்போது அவன் தலையில கை வச்ச உடனே அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு அவனை கஞ்சா போதைக்கு அடிமைப்படுத்தி அவனை விபச்சார மோகத்திற்குள் தள்ளின அந்த பிசாச அலக்கழித்ததை அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்த உடனே வேறு வருஷம் அல்லேலூயா. அந்த ஜனங்கள்லாம் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் லைன்ல வந்து முந்தி கொள்ளுகிறத நாங்க பார்த்தோம். அங்க எல்லார் தலையிலும் கை வச்சு ஜெபம் பண்ணுகிறது கர்த்தர் கிருபை தான். அது ஒரு பெரிய ரிவைலோட ஃபயரை கர்த்தர் போல. அல்லேலூயா. ஆமென். இருக்கிற அநேக ஆத்துமாக்கள் மேல கர்த்தர் கரிசனை உள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? நீ உன்னிலிருந்து கர்த்தரை காண்பிக்க வேண்டும். நீ வந்து பார் என்று தைரியமாய் சொல்ல வேண்டும். உனக்குள்ள கிறிஸ்து இருக்கணும், உன் கூட கிறிஸ்து இருக்கணும். பிலிப்பு கூட கிறிஸ்து இருந்த மாதிரி. அல்லேலூயா. அப்படின்னு ஒரு 3 பாயிண்ட் வச்சிருந்தேன். ஆனா ஐ டோன்ட் ஹேவ் டைம். இன்னொரு ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்றேன். 46வது வசனம் வாசிட்டோமா? வந்து பாரு என்று பிலிப்பு சொல்றார். 47வது வசனம், இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமென். நாம் அவரிடத்தில் வருகிறதற்கு முன்னே சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். அல்லேலூயா. ஆமென். நம்ம தூரமா இருக்கும்போது அவர் நம்மை கண்டார். அல்லேலூயா. ஆமென். நாம் யார் என்று அவர், அல்லேலூயா, நம்ம எங்க தொடணும்ன்றது, அல்லேலூயா, நம்மோடு இடைப்படுகிறதுக்கு அவர் காத்திருக்கிறார். You know, a devoted man waiting for the God who created heaven and the earth. You might have heard a devoted man waiting for God, but the word of God says the Almighty God is waiting for that one sinner to come to him. Hallelujah. லூக்கா 15ஆம் அதிகாரம், அந்த காணாமல் போன ஆடாகிய இளைய குமாரன் வருவான் என்று அவர் மாடி காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்க ஒரு நாளுக்கு ஒரு நாள் அவரோடு கிட்டி போகிற உறவுகளை வரணும். நீங்க தூரமா போனீங்கன்னா கர்த்தர் வெயிட் பண்ணுவாரு. தூரமா போயிட்ட, நீ ஆதியில இருந்த அன்பை விட்ட, கிட்ட வா அப்படின்னு சொல்லி அழைத்து அவர் ஆவலா காத்து கொண்டிருக்கிறார். நாத்தான்கள் வரணும்னு ஆவலா இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார். சகேயும் அந்த காட்டத்தி மரத்து மேல ஏறி நிற்கிறான். அதை அவரை பார்த்துட்டாரு. அவரு கிட்ட வந்த உடனே நிமிந்து பார்த்து, இறங்கி வா உன் வீட்டுல தாங்க அப்படின்னு சொன்னார். Hallelujah. He is waiting for that one sinner to come to his presence. Hallelujah. Hallelujah. Amen. காஸ்பல் ப்ரீச் பண்ற மாதிரி இருக்கு, ஏன்னு தெரியல. பட் காட் இஸ் டாக்கிங் அபவுட் ஹிஸ் லவ் டுவர்ட்ஸ் யூ. உங்கள் மீது அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை புரிந்தவராய். Hallelujah. He sees your motive. Amen. He sees your motive. Hallelujah. Hallelujah. Amen. மெத்தட் தப்பா இருந்தாலும் மோட்டிவ் கரெக்டா இருந்தா அவர் உங்க கிட்டி சேர்ப்பாரு. அவர் கிட்டி சேர்க்கிறதின் காரணம் என்ன? தப்பான மெத்தட கரெக்டான மெத்தடா மாத்துவதற்காக தான். அல்லேலூயா. ஆமென். மெத்தட் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது மோட்டிவ் கரெக்டா இருந்தா ஓகேன்னு இமானா நான் சொன்னாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க, நான் புரியுது. ஆனா அந்த மெத்தடு தப்பா இருந்த போதும் கர்த்தர் அந்த மெத்தட சரியாக்குவாரு. அல்லேலூயா. ஆமென். பேதுரு கடலின் மீது நடந்து இயேசுவின் இடத்தில் வருகிறான். அல்லேலூயா. கிட்டி வருகிறான். அவன் இயேசுவை பார்க்கிற கண்கள், அவன் கண்கள் புயலை பார்க்க ஆரம்பித்தவுடன் he is changing his method. அவன் ஆதியில் இருந்த மெத்தட மாத்தி வேற மெத்தடுக்குள்ள போகும்போது அவன் மூழ்க ஆரம்பிக்கிறான். ஆமென். மூழ்க ஆரம்பிக்கும் போது அவன் மூழ்கி மூழ்கி போகட்டும், அவன் தப்பான மெத்தட அவன் கையாண்டுட்டான் என்று சொல்லி அவனை வெறுத்து ஒதுக்காமல் உடனே அவர் கையை துரிதமாய் நீட்டி, அவிசுவாசியே, அற்ப விசுவாசியே, ஏன் பயப்பட்டாய் என்று கேட்டார். அல்லேலூயா. ஆமென்.
அவர் மெத்தடு தப்புன்னு ஒண்ணு விட்டு விலகுறவர் இல்ல, மெத்தடு தப்புன்னு உங்ககிட்ட வந்து சொல்றவர். அல்லேலூயா, ஆமென். ஆனா உன்னுடைய மோட்டிவ் அவர் பார்க்க மறக்கிறதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். உத்தம இஸ்ரவேலனே என்று சொன்னார். அல்லேலூயா. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். அல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன். அல்லேலூயா. அவருடைய அழகான கண்கள் உன்னை பார்த்தது. ஆமென். பிலிப்பு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே இயேசு உன்னை பார்த்துட்டாரு. அல்லேலூயா. உனக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்த்தது. அல்லேலூயா. நீ இந்த ஐக்கியத்துல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்த்தது. அல்லேலூயா. அவர் பார்த்துதான் பிலிப்புவே அனுப்புவார். ஆமென். பிலிப்புன்னு காண்கிறதற்கு முன்னே கர்த்தருடைய கண்கள் அவனை பார்த்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்ம ஏதோ ஒரு கருவாலி மரத்திலேயோ அத்தி மரத்துக்கிளையோ ஏதோ ஒரு மரத்துக்குள்ளேயோ நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆமென். செய்வதறியாது, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாது, அந்த ஒரு சூழ்நிலை உட்கார்ந்துருக்கலாம். மகனே, கர்த்தரை பார்க்கும்படி அழைக்கப்பட்ட வந்து பார். அல்லேலூயா. அவரை தேவனுடைய வசனத்தின் ஊடாக தேடு, அவரை கண்டடைவாய். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற அவர் தடவி ஆகிலும் நீ கண்டடைவாய். ராத்தாரா ஷிகடகதடகதலபா. அல்லேலூயா. அதற்கு நாத்தான்வேல் ரபி என்று சொல்றான். ஃபர்ஸ்ட் நாத்தான்வேல் நீர் சொல்றான். இரண்டாவது நாத்தான்வேல் ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். யாரு இல்லைன்னு சொன்னானோ அதே வாய் சொல்லுச்சு, ராஜா. அல்லேலூயா, ஆமென். யாரு நசரேயன்ல ஒரு நன்மை கூட வராதுன்னு சொன்னா அவன் சொன்னான் அவர் ரபின்னு. அல்லேலூயா. அவர் தேவனுடைய குமாரன் வாய் தந்து சொன்னான். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு மறுதளிச்ச எல்லா நாவும் அவரே தேவன் என்று சொல்லத்தக்கதான எழுப்புதலின் அக்கினி நம்மிலிருந்து புறப்பட்டு வரணும். ரபா ஷக்கா துரபதலபா. அல்லேலூயா. நீ அறிவிக்கும் போது இயேசுவை அறிவிக்கிறது மாத்திரமல்ல, இயேசுவை நீ காண்பிக்க வேண்டும். நீ காண்பிப்பாய் என்றால் மறுதளித்த ஒவ்வொரு நாவுகளும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய். எலியாவின் நாட்களில் அவர்கள் அக்கினியை பார்த்து கர்த்தரே தேவன் என்று அலறினது போல ரீ வாக்காதாலாபா, உன்னில் இருக்கிற அக்கினியை பார்த்து அவர்கள் கர்த்தரே தேவன் என்று, அவர் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று, அவரே ரபி என்று, அவரே இஸ்ரவேலின் ராஜா என்று அவர்கள் சொல்லணும். ரத்தேரே ஷேகாடாகாதாலாபா. உன்னுடைய வாழ்க்கை அவர்களை மாற்ற வேண்டும். ஆமென். ஏனென்றால் இயேசுனுடைய வாழ்க்கை உன்னை அல்லவோ மாற்றினது. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அல்லேலூயா, ஆமென். நீங்க இயேசுவை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்திருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், பெரிதானவைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். Hallelujah. God is giving everyone who joined in the Zoom meeting a new covenant. Hallelujah. A new promise. அது என்னது? இயேசுவை பார்த்த நீ இன்னும் பெரிதான காரியத்தை பார்ப்பாய். அல்லேலூயா. அவரிடத்திலிருந்து தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதையும் பார்ப்பாய். அல்லேலூயா. இது முதற்கொண்டு பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷ குமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறது. யோசேப்பு நாட்கள்ல கர்த்தர் யோசேப்பு கொடுத்த ஒரு சொப்பனம். பெத்தேல்ல ஒரு ஏணி வானம், அது மனம் பரலோகத்துல இருந்தது, பூலோகத்துல இன்னொரு மனம் இருந்துச்சு. தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக யாக்கோபு பார்க்கிறாரு. அதோடைய இன்டர்பிரிட்டேஷனை இயேசு சொல்றாரு. அந்த ஏணி தான் இயேசு. அல்லேலூயா. அதான் மனுஷகுமாரன். அல்லேலூயா, ஆமென். அந்த ஏணியின் ஊடாய், அந்த ஏணி அதான் வழி இல்லையா, வாசல். அந்த ஏணியின் ஊடாய் தேவ தூதர்கள் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். இங்கிருந்து தேவ தூதர்கள் வேலையை முடித்து மேலே ஏறி போய் இதெல்லாம் பார்ப்பீங்க. கர்த்தருடைய கிரியைகளை பார்ப்பீங்க. மனுஷகுமாரன் மூலமாக பூலோகத்தில் நடக்கிற ரிவைவல் கிரியைகளை நீங்க பார்ப்பீங்க. எழுப்புதலின் கிரியைகளை நீங்க ஒவ்வொருவரும் உங்கள் கண்களால பார்ப்பீங்க.
அல்லேலூயா. இயேசுவை பார்த்த ஒவ்வொருவரும் எழுப்புதலை பார்ப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கார். I didn't plan, I didn't prepare this passage, but God is talking to each one of you prophetically. கர்த்தர் இதோ இது சிறுமந்த இதுல 6 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க என்று நினைக்கிறது இல்லை. அவருடைய வார்த்தை அவர் தெளிவாய் திட்டமாய் பேச வேண்டும் என்று நினைத்தார் என்றார். அவர் அதை பேசி அதில் இருக்கிற அபிஷேகத்தை உங்கள் ஒவ்வொருவர் மேலே ஊற்ற அவர் வந்திருக்கிறார். மா தாடா காதாபா ரீபூடாகாதாலாபா. அவன் ஒருவனாய் இருந்தாலும் சரி, அவன் ஒரு நாத்தான் வேலா இருந்தாலும் சரி, கர்த்தர் அவனை தொட வேண்டும் என்று நினைத்தார் என்றால் அவனுக்காக எந்த ஒரு ரிஸ்கையும் எடுப்பாரு, எந்த ஒரு நேரத்தையும் அவனுக்கு அவர் கொடுப்பாரு. ஜாயின் பண்ண முடியாதபடிக்கு தடை உண்டு பண்ணுகிற எல்லா சேஷன் வல்லமைகள் எரிவதாக 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 எரிவதாக. பேதூடா ரௌகாபா அக்கினி இறங்கி வருகிறது, ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. மகனே மகளே, கர்த்தர் உன்னோடு கூட பேசினது நீ இணைத்து பார். இதோ உன்னுடைய மெத்தட் அநேக நேரத்துல தப்பா இருந்தது. அப்பா, நான் உண்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தப்பான மெத்தடை கையாண்டு இருக்கிறேன். ஆனாலும் என் மோட்டிவை பார்த்து, என்னுடைய நோக்கத்தை பார்த்து நீர் எனக்கு உண்மை வெளிப்படுத்தினீரே, உமக்கு நன்றி சொல்வீங்களா? வாய்களை திறந்தப்பா, உண்மை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே, உண்மை நீர் எனக்கு வெளிப்படுத்தினீரே. நான் தனிமையா இருந்த நேரங்கள்ல அத்தி மரத்தின் கீழ் உட்கார்ந்து கொண்டு தனிமையா இருக்கும் போதும் கர்த்தர் நீர் என்னை கண்டீர். உம்முடைய அழகான கண்கள் என்னை கண்டது. ரபாதடா தடபதா ரிபூ டபௌதட கதத படகதல படகதல. கிறிஸ்துவின் அன்பை பார்க்கிறேன். அது இதோ ஒரு தண்ணீரை போல அவர்களுடைய இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. அதான் அந்த அபிஷேகம், அதான் அந்த அன்பின் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ரைட் நவ பேச அந்நிய பாஷையில பேசு. ரேகா பௌத்தரி ஷிக்கடகதலபா. கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் என்னதென்று நீ பகுத்தறியத்தக்கதாக, அந்த அன்பில் நீ வளரத்தக்கதாக. ரேகா தாடகதலபா. பொல்லாத பெருமாளி வல்லமைகள், அந்தரபலேஷன் கிரியைகள் எரிவதாக இந்த வேளையில ரேகாபா அரு தடகதடகதலபா. ஒரு புதிய அபிஷேகத்தை நான் உணர்கிறேன். ஒரு புதிய விதமான ஒரு அபிஷேகத்தை நான் உணர்கிறேன். அக்கினி அபிஷேகத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்புவீராக. வாய்களை விரிவாய் தர கற்றறது இதோ நிரப்புகிறார். அக்கினி மாத்தாடாபா தடகதடபா துரபால கதலபா ரீகடகதலபா. கர்த்தாவே, என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களே. கர்த்தாவே, இந்த வேலை ஸ்தலத்துல இந்த வேலையை கொடுத்துருக்கீங்களே. இந்த ஸ்கூல்ல இந்த காலேஜ்ல உட்கார வச்சிருக்கீங்களே. இங்க இருந்து ஒரு நன்மை எனக்கு கிடைக்குமா, இந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு நன்மை கிடைக்குமா என்று நினைத்து கொண்டிருக்கிற மகனே, கர்த்தர்னோடு கூட பேசுகிறார். நாசரேத்திலிருந்து நன்மை வருமோ என்று கேள்வி கேட்காதே. கிறிஸ்துவை பார். நீ கிறிஸ்துவை பார்க்கும் போது உன்னுடைய நாவுகள் அவரை அறிக்கை பண்ணும். அவருடைய மகிமையை நீ காண்பாய், அவரை நீ விசுவாசிப்பாய். அதிலிருந்து நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் உண்டாகும். இதோ இடத்தை சார்ந்து அல்ல, பரத்தில் இருந்தே நன்மைகள் புறப்பட்டு வரும் என்று ஜோதிகளின் பிதாலவோ வாக்கு பண்ணிருக்கிறார். அவரிடத்தில் வேற்றுமை நிழலில் அந்த எரி முச்சடியின் அனுபவங்கள் உண்டாகி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. மோசே புலம்பி கொண்டிருந்தான். ஐயோ, நான் பரதேசியாய் இருக்கிறேன், நான் மீதியானிய தேசத்தில் என்னது செய்வேன் என்று திக்கு தெரியாமல் நான் கிடந்திருக்கிறேன் என்று அவன் புலம்பிக் கொண்டிருக்கிற சமயத்தில் இதோ கர்த்தர் தென்படுவார். அவர் இதோ எரிய முச்சடியில் அவரை வெளிப்படுத்தினார். நானே கர்த்தர் என்று சொன்னார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அவர் சொன்னவர் செய்தார். உன்னத கிரியைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி.
எல்லா பலவீன கட்டுகள் உடைகிறது, உடைகிறது. உடன்படிக்கை உடைகிற ஆவிகள் எரிகிறது. ரைட் ஆகும் எரிகிறது. டைமை வேஸ்ட் பண்ணுகிற கிரியைகள், டைமை வேஸ்ட் பண்ணுகிற கிரியைகள் வாழ்க்கையில இருந்து இந்த வேலையில எடுக்கப்பட்டுகிறது. கர்த்தருடைய கரம் உன்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணுகிற ஆவிகளை சபித்து போடுகிறார். இருளின் அதிகாரங்கள் எரிகிறது இந்த வேளையில. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜபத்தின் நேரங்களை வேலியடைத்து ஜபிக்கிறேன். குடும்பங்கள்ல கர்த்தருடைய வல்லமை அபிஷேகம் கட்டவிழ்க்கப்பட வேண்டுமா ஜபிக்கிறேன். கர்த்தருடைய கட்டளை புறப்பட்டு வருகிற கிருபைகளுக்காய் நன்றி. இயேசுவை பார்த்த முகம் பெரிய காரியங்களை பார்க்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கிறார். எழுப்புதலை பார்க்கும் என்று வாக்கு பண்ணிருக்கிறார். அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அந்த வாக்குத்தத்தை உங்க கண்ணு முன்னாடி வைக்கிறார். பெற்றுக்கொண்ட அந்த அக்கினிய பெற்றுகள் இது முதற்கொண்டு மனுஷ குமாரனிலிருந்து தேவத்துறைகள் ஏறுகிறது இறங்குறத நீ பார்ப்பாய். தேவத்தோடு யுத்தம் பண்ணுகிறத நீ பார்ப்பாய். வான மண்டலங்களின் சேனைகளை மடங்கடிக்கிறத நீ பார்ப்பாய். ரே கபா தா டபா லீ கடகதலபா ஜபத்திற்கு பதில் கிடைக்கிறதை நீ பார்ப்பாய். அற்புத அடையாளங்களை நீ பார்ப்பாய். அபிஷேக அக்கினி இறங்கி வருகிறதை நீ பார்ப்பாய். கிறிஸ்து வெளிப்படுகிறதை நீ பார்ப்பாய். வல்லமை புறப்பட்ட கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். சகல தடைகள் உடைந்து விடுகிற கிருபைகளுக்காய் நன்றி. நீர் மாத்திரம் பெருகுவீராக. என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். என்னை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். நீர் மாத்திரம் உடைய மகிமை எடுத்துக் கொள்வீரா. சித்தத்திற்காக என்னை முழுமையாய் சமர்ப்பிக்கிறேன். ஜீசஸ் நேம் ஐ பிரே. ஆமென். Praise Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார்னு விசுவாசிக்கிறேன். நம்ம நாளைக்கும் கூட God bless you.